we get confused and keep on wasting the time. ஆஸ்பிராவில் எப்பயுமே நடக்கிற ஒர்க் ஷாப்னு பார்த்தா ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பாக தான் இருக்கும். இப்போ அட் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ யூஐ முடிச்சுட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கேஸ் ஸ்டடி. ஆனால் இது எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஹாய், என் பேர் வந்து அரவிந்தன். நான் இங்கே வந்து ஆஸ்பிராவில் வந்து யூஏஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு எங்களோட கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுற பீரியட் இது. இப்போ சார் ஒரு ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நார்மலாக ஆஸ்பிராவில் எப்பயுமே நடக்கிற ஒர்க் ஷாப்னு பார்த்தா ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பாக தான் இருக்கும். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து டில் ஒயர் ஃப்ரேம்ஸ் வரைக்கும் பண்ணி அதோட க்ளோஸ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒய் கேன் வி டூ ட்ரில் த யூஐ. ஸோ ஒரு ஆப்பை கம்ப்ளீட்டாக முடித்து ஒரு யூஐ பார்ட் கம்ப்ளீட் பண்ணி கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 days ஒர்க் ஷாப் பிளான் பண்ணிடணும். அதுதான் இப்போ இன்றைக்கி பண்ணது. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே எஸ்டர்டே என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா டில் நாங்கள் ஒயர் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு காலையில் வந்து மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக யூஐ பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுமே தான் லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் சஜஷன் வந்து வி கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் கீப் ஆன் வேஸ்டிங் த டைம். ஆனால் இது எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இப்போ இதே டாஸ்க் இந்த மாதிரி தான் ஒரு 2 days டாஸ்க் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்டர்வியூவில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூவில் கொடுக்குற டாஸ்க்கை எப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 2 நாளில் முடிக்க முடியுன்றதை இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கிட்டத்தட்ட ஒரு 3 months நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை ஒரு 2 days எப்படி பண்ண முடியும்னு பண்ணனால ஒரு அழகாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் அழகாக ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூவும் இப்போ எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக இந்த டைமில் கரெக்டாக எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டீம் கூட கொலாபரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ அட் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ யூஐ முடிச்சுட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் எங்கள் கேஸ் ஸ்டடி கூட பண்ணாமல் இதுதான் ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடினால அதனால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் ஆனாலும் ஒரு குரூப்பாக பண்ணனால we can able to manage, we prepared a template for the case study. ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால இந்த மாதிரி 2 days ஒர்க் ஷாப்ன்றதே வந்து பெட்டராக தான் இருக்கும் rather than single day ஒர்க் ஷாப். ஓகே, தேங்க்ஸ்.